அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சிவிக்ஸில் யூனிட் 1 அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் ஜியாகிரஃபி யூனிட் 2 லேண்ட் ஃபார்ம்ஸில் வந்துட்டு சதர்ன் ஓஷனில் இந்த பிடிஎஃப்பில் வந்துட்டு ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஐலாண்ட்ஸில் அது பவுமன் ஐலாண்ட்ஸ், Farewell Islands and Hearst Island வரும். அது வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும், அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்எம்எம்எஸ்க்கு தேவைப்படுற பிடிஎஃப் எல்லாமே வந்துட்டு என்எம்எம்எஸ் சேனலில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், டெலிகிராம் சேனலில். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். And let's get into the video. இப்போது அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி தான் பார்க்க போகிறோம். டைவர்சிட்டி அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் ஒன்றா வாழ்கிறது தான் வந்துட்டு டைவர்ஸ்டு சொல்கிறோம். டைவர்ஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னா வேறு நிறைய டிஃப்ரென்சஸோட பீப்புள் இருந்தாலுமே அவங்க ஒன்றா வாழ்கிறது தான் வந்துட்டு யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். டைவர்சிட்டி இஸ் நத்திங் பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள், அவ்வளோதான். ஓகேவா? அதான் அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு பீப்புள் எல்லாமே ஒன்றா வாழ்கிறாங்க. ஸோ இட் இஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அண்ட் தென் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றது லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, மொழிகளை பற்றி படிக்கிறது தான் வந்துட்டு லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதில் லாங்குவேஜ் என்ன ஃபார்மில் இருக்குது, அதனோட மீனிங் என்ன கான்டெக்ஸ்டில் இருக்குது, இதை பற்றிலாம் வந்துட்டு படிப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் ரேசஸ் இன் இந்தியாவில் வந்துட்டு 5 ரேசஸ் இருக்குது. தட் இஸ் திராவிடியன்ஸ், நீக்ராய்ட்ஸ், ஆரியன்ஸ், ஆல்பைன்ஸ் அண்ட் மாங்கலாய்ட்ஸ். திராவிடியன்ஸ் அப்படின்றவங்க சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க, லைக் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இங்கே வாழ்கிறவங்களாம் வந்துட்டு திராவிடியன்ஸ். நீக்ராய்ட்ஸ் வந்துட்டு சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் அண்ட் தென் அந்தமானில் வாழ்கிறவங்க. ஆரியன்ஸ் வந்துட்டு நார்த் இந்தியன்ஸ். ஆல்பைன்ஸ் அப்படின்றது இந்த மலை சார்ந்த இடங்களில் வந்துட்டு வாழ்கிறவங்க, ஹிமாலயன் அண்ட் ஈஸ்டர்ன் ரீஜனில். அண்ட் தென் மாங்கலாய்ட்ஸ் நார்த் ஈஸ்ட்லேயும் ஹிமாலயன் ஏரியாஸ்லேயும் வாழ்கிறவங்க. ஓகேவா? அண்ட் தென் இந்த டைவர்சிட்டிக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னா, பீப்புள் வந்துட்டு மைக்ரேட் ஆகியிருந்திருப்பாங்க. முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, பீப்புள் வந்துட்டு வெவ்வேறு காரணங்களுக்காக மைக்ரேட் ஆகியிருந்திருப்பாங்க. தட் இஸ் மூவ்மெண்ட் அண்ட் மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள். அண்ட் இந்தியாவில் வந்துட்டு என்னென்ன டைவர்சிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா, லேண்ட் ஃபார்ம்ஸில், லைஃப் ஸ்டைலில், சோஷியல் டைவர்சிட்டி, ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, லிங்குஸ்டிக் டைவர்சிட்டி அண்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டி. லேண்ட் ஃபார்ம்ஸ்னால் இப்போது இந்தியாவில் பிளெயின்ஸ் வந்துட்டு லைக் பிளெயின்ஸ் இருக்கும், மவுண்டெயின்ஸ் இருக்கும், கோஸ்டல் ரீஜியன்ஸ் இருக்கும். அண்ட் தென் பிளாட்டியூஸில் வாழ்கிறவங்க லைக் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆக்குபேஷன், லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, கல்ச்சர், அதாவது அவங்களோட ஹேபிட்ஸு, பிஹேவியர் எல்லாமே மாறும் இல்லையா. ஸோ அப்படி டைவர்சிஃபைடாக இருப்பாங்க. இன்னொன்று சோஷியல் டைவர்சிட்டி, லைக் அந்த வர்ணா சிஸ்டம், அதை சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு. தென் ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, இந்தியாவில் ஹிந்துஸ், இஸ்லாம்ஸ், கிறிஸ்டியானிட்டி, புத்திஸ்ட், சிக்கிசம் அண்ட் ஜொராஸ்ட்ரியனிசம், இந்த மாதிரி பல ரிலீஜனை சார்ந்தவங்க வந்துட்டு இந்தியாவில் வாழ்கிறாங்க, அதை சொல்லலாம். அண்ட் தென் லிங்குஸ்டிக் டைவர்சிட்டி, மோஸ்ட் டைவர்சிஃபைடு இந்த லாங்குவேஜ் பேஸ் பண்ணிடுறது. லைக் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. லைக் திராவிடியன் லாங்குவேஜஸ்னு பார்த்தா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், அண்ட் தென் சான்ஸ்கிரிட் பேஸில் வர லாங்குவேஜஸ் லைக் ஹிந்தி, ஒடியா, மராத்தி இதெல்லாம் இருக்கும். அந்த நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் லைக் அசமீஸ், மணிப்பூரின்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ தட். ஸோ ஓகே, இந்த மாதிரி லாங்குவேஜஸை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைவர்சிட்டி. அண்ட் தென் கல்ச்சுரல் டைவர்சிட்டி. ஆக்சுவலி கல்ச்சர் அப்படின்றது இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, லைக் இப்போ நம்ம
நமக்கு இருக்கக்கூடிய வே ஆஃப் லைஃப், இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற ஹேபிட்ஸ், பிஹேவியர்ஸ், லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே கல்ச்சர். ஓகேவா? இதுவே ஒரு 100 வருஷம் கழிச்சு அதுவே ட்ரெடிஷனாக மாறும். லைக் இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 50 வருஷத்துக்கு முன்னாடியோ கல்ச்சர் அன்னன்னைக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ், முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுதான் கல்ச்சர். அதுவே ஒரு 50 வருஷம் கழிச்சு நம்ம இன்னும் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ட்ரெடிஷன். ஓகேவா? அண்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்னா லைக் பாஸ்ட்லேருந்து நம்ம எதை வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணிட்டு வந்திருக்கோம், அதுதான் வந்துட்டு ஹெரிட்டேஜ். ஸோ இந்த கல்ச்சுரல் டைவர்சிட்டியுமே இருக்குது டியூ டு மெனி இன்ஃப்ளூயன்ஸ், லைக் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ், கொரியன் இன்ஃப்ளூயன்ஸ். அது கூட நம்மளோட கல்ச்சரை வந்துட்டு ஷேப் பண்ணுது இல்லையா? லைக் இப்போ நிறைய கொரியன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கொரியன் ஃபுட்ஸ் இல்லை ஜாப்பனீஸ் ஃபுட் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபான்னஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகே. அண்ட் தென் லேண்ட் ஃபார்ம் அண்ட் லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டி டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம். லேண்ட் ஃபார்ம் டைவர்சிட்டி அப்படின்னா, as I said before, நம்ம இருக்கக்கூடிய லேண்ட் ஃபார்ம் வந்துட்டு பீப்புளை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். லைக் பிளெயின்ஸில் வாழ்கிறவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க, அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உடை தான் அவங்க அணிஞ்சிட்ருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. லைக் கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கவங்க ஃபிஷ்ஷிங்கை வந்துட்டு அவங்களோட ஆக்குபேஷனாக வச்சுருப்பாங்க, அண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அண்ட் மவுண்டெயின் ரீஜனில் வாழ்கிறவங்க அனிமல் ரியரிங், கால்நடைகள்லாம் வந்துட்டு மேய்ப்பாங்க இல்லையா, அந்த வேலையெல்லாம் அதிகமாக செய்வாங்க. ஏன்னா அங்கே அதிகமான அளவில் ஃபீட் ஸ்டாக்ஸ் இருக்கும். அண்ட் ஹில்லி ஏரியாஸில் காஃபி அண்ட் டீ பிளான்டேஷன்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்துட்டு எப்படி பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றது தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்தியாவை வந்துட்டு ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க எப்போவுமே. லைக் ஏன் இந்தியாவை வந்துட்டு சப்கான்டினென்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, யூனிக்கான ஜியாகிரஃபின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் எல்லாமே இருக்குது. லைக் ஹாட் டெசர்ட், கோல்டு டெசர்ட் வந்துட்டு லடாக். ஓகேவா? ஹாட் டெசர்ட், தார் டெசர்ட் இருக்கு இல்லையா ராஜஸ்தானில், அது ஹாட் டெசர்ட். அண்ட் தென் வாட்டர்ஸ், ரிவர்ஸு, சீஸ் இருக்குது ரெண்டு சைட்லேயுமே, இந்தியன் ஓஷன் இருக்குது, பிளெயின்ஸு, மவுண்டெயின்ஸு, தென் பிளாட்டியூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைவர்சிஃபைடான ஜியாகிரஃபி அண்ட் டைவர்சிஃபைடான கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே லைக் ஏஷியாலே லைக் ஒரு டாமினண்ட் ஸ்டேட் மாதிரி இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனாக இருக்கட்டும். ஸோ இந்தியா இஸ் எ சப்கான்டினென்ட். ஓகே. அண்ட் தென் இம்பேக்ட்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம் என்னென்ன அப்படின்னா, இது ஃப்ளாரா அண்ட் ஃபானாவை அஃபெக்ட் பண்ணும். ஃப்ளாரா அண்ட் ஃபானா அப்படின்னா லைக் அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேவா? ஸோ மவுண்டெயின்ஸில் வந்துட்டு இந்த மாதிரியான ட்ரீஸ் இருக்கும். இதுவே லைக் ஹிமாலயன் ரீஜன் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு இந்த மாதிரியான ட்ரீஸ் இருக்கும். அண்ட் தென் ஸ்hrubs இருக்கும். லைக் இருக்கக்கூடிய லேண்ட் ஃபார்ம்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ளாரா அண்ட் ஃபானா, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அது இம்பேக்ட் பண்ணும். அண்ட் தென் ஃபுட், க்ளோத்திங், ஆக்குபேஷன், என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அதை ஒரு இம்பேக்டாக சொல்லலாம். அண்ட் தென் இந்தியாவிலேயே வந்துட்டு ஹையஸ்ட்டு ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய அதிகமான அளவில் மழை பெய்யக்கூடிய இடம் என்ன அப்படின்னா, அது மௌசன்ராம் மேகாலயாவில் இருக்குது. இதுதான் வந்துட்டு உலகத்திலேயே ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணுற இடம். ஓகேவா? அண்ட் ஜெய்சல்மர் இன் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சல்மர் அப்படின்ற இடத்துல லோவஸ்ட் ரெயின்ஃபால் இன் இந்தியாவிலே கம்மியான அளவில் மழை பெய்யக்கூடிய இடம் அப்படின்னா அது இதுதான். நவ் சோஷியல் டைவர்சிட்டி. யூஸ்வலி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லையா, வில்லேஜஸ் ஜாயின் ஆகி கம்யூனிட்டி, குரூப் ஆஃப் கம்யூனிட்டி வில் பிகம் வில்லேஜ் அப்படின்னுட்டுலாம். லைக் அதுதான் பேசிக்கலி இங்கே கம்யூனிட்டி அப்படின்னா காமன் இன்ட்ரெஸ்ட்டோட பீப்புள் ஒன்றா வாழ்கிறது. ஓகேவா? லைக் பெசன்ட் கம்யூனிட்டி, லேபரர்ஸ் கம்யூனிட்டி, பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி, டீச்சர்ஸ் கம்யூனிட்டி. ஸ்கூல்ஸ்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் இருக்கும் இல்லையா, அதுவுமே கைண்ட் ஆஃப் கம்யூனிட்டி தான். ஓகே. அண்ட் தென் சொசைட்டிலே வந்துட்டு ஃபேமிலி தான் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சொசைட்டி. டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் நியூக்ளியர் ஃபேமிலின்னு இருக்குது. ஐ திங்க் யூ ஹாவ் an idea about this. And then families வந்துட்டு they will have close neighborhoods, and இந்த க்ளோஸ் நெய்பர்ஹுட்ஸ்லாம் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து a group, அதுதான் வந்துட்டு village. And village நிறைய villages when it gets developed it becomes city. Okay. And now we have
ரிலீஜியஸ் டைவர்சிட்டி. இந்தியா வந்துட்டு ஒரு செக்யுலர் கண்ட்ரி. செக்யுலர் அப்படின்னா ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதாவது கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு எதையுமே இந்த நாட்டோட ரிலீஜனோ இல்லை இந்த ஸ்டேட்டோட ரிலீஜன்ட்டு எதையுமே ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ அதுதான் வந்துட்டு செக்குலர்னு பேசிக்காக சொல்லுவாங்க. அண்ட் இந்தியாவில் வாழ்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், அவங்க என்ன மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. ஓகேவா. அண்ட் ஹிந்துயிசம், புத்திசம், ஜெயினிசம், சீக்கிசம் இந்த மாதிரியான ரிலீஜனுக்கெலாம் இந்தியா ஒரு பர்த் பிளேஸாக இருந்திருக்கு. அதாவது இங்கே தான் வந்துட்டு இந்த ரிலீஜன்லாம் வந்துட்டு க்ரியேட் ஆகியிருக்கும், எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகியிருக்கும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, ஜொராஸ்ட்ரியனிசம் இந்த மாதிரியான ரிலீஜன்ஸுமே வந்துட்டு இந்தியாவில் வைடாக ஸ்ப்ரெட் ஆகியிருந்திருக்கு. ஓகேவா. அண்ட் தென் இந்தியாவை வந்துட்டு ஒரு லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் தேர் ஆர் அ லாட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல் இன் இந்தியா. லைக் பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜா, நவராத்திரி, துர்கா பூஜா, இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்துட்டு இந்தியாவில் இருக்குது. And now we are going to look into linguistic diversity. 2001 census படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் 122 மேஜர் லாங்குவேஜஸும் 1599 அதர் லாங்குவேஜஸும் வந்துட்டு இருக்குது. ஓகேவா. இதில் வந்துட்டு அதிகமான அளவில் பேசக்கூடிய மொழிகள் அப்படின்னா இதெல்லாம் தான். அண்ட் எந்த அளவுக்கான பாப்புலேஷன் வந்துட்டு இந்த மொழிகள்லாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இந்தியாவிலே அதிகமான அளவில் பேசக்கூடிய லாங்குவேஜ் வந்துட்டு ஹிந்தி 43.63% வந்துட்டு பர்சன்டேஜான மக்கள் வந்துட்டு பேசுகிறாங்க. அண்ட் தென் பெங்காலியை வந்துட்டு 8.30% ஆஃப் மக்கள் பேசுகிறாங்க. அண்ட் தெலுங்கு, மராத்தி அண்ட் தமிழ் வந்துட்டு 5.89% ஆஃப் பாப்புலேஷன் வந்துட்டு பேசுகிறாங்க. அண்ட் தென் லாங்குவேஜஸ்லேயும் வந்துட்டு ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ்லுமே வந்துட்டு லைக் இந்த மாதிரியான கிளாசிஃபிகேஷன் இருக்கும். இண்டோ ஆரியன், திராவிடியன், ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் அண்ட் சைனோ டிபெட்டன். இண்டோ ஆரியன் அப்படின்னா சான்ஸ்கிரிட் கூட லிங்க் பண்ணப்பட்ட லாங்குவேஜஸ் எல்லாமே வந்துட்டு இண்டோ ஆரியன் சொல்லுவாங்க. திராவிடியன்னா இல்லையா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் வந்து திராவிடியன் லாங்குவேஜஸ். ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக்னா மோஸ்ட்லி ட்ரைபல்ஸ் பேசக்கூடிய மொழிகளை வந்துட்டு ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக்னு சொல்லுவாங்க. சைனோ டிபெட்டன் அப்படின்னா நார்த் ஈஸ்டில் பேசுகிற மொழிகள் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு சைனோ டிபெட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சைனா அண்ட் டிபெட் இருக்கு இல்லையா, அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றதுனால அது சைனோ டிபெட்டன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் லைக் போர்ச்சுகீஸ், டச், பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்ச், டேனிஷ் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் வந்து ரூல் பண்ணியிருந்துருப்பாங்க இல்லையா. லைக் ரூல்னு இல்லை, பிரிட்டிஷ் ரூல் இருந்திருக்கும். பட் இந்தியாவுடைய பவர் ஆக்சஸ் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கணும்ன்ட்டு இங்கே ஆக்கியூபை எல்லாம் பண்ணியிருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுமே வந்துட்டு பீப்புள்கிட்ட அதிகமாகவே இருக்கும் இன் கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ். ஓகேவா. லைக் கேரளாலலாம் வந்துட்டு இங்கிலீஷ் பேரோடு சேர்த்து அவங்களோட பேருமே வரும். லைக் வில்லியம்ஸ், ஜார்ஜ் அப்படின்ட்டுலாம் வந்துட்டு இருக்கும் இல்லையா, கேரளாவில் இருக்கக்கூடிய நேம்ஸ்லாம் அதுவுமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். அண்ட் தென் டேனிஷ் டேனிஷ்லேருந்து தான் வந்துட்டு தமிழில் ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸே வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாங்க இன் 1700s. ஓகே. அண்ட் தென் பாண்டிச்சேரியில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்யூஷன் டிஷ்லாம் வந்துட்டு இருந்திருக்கும். லைக் இந்தியன் ஸ்பைசஸை யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணி வந்துட்டு ஃப்யூஷன் டிஷ்ஷஸ்லாம் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் பிரிட்டிஷ் வந்துட்டு ஒரு 300 years மேலே வந்துட்டு இந்தியாவை ரூல் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. லைக் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயா இருக்கட்டும், எஜுகேஷன்லேயா இருக்கட்டும், லாங்குவேஜ்லேயா இருக்கட்டும். லாங்குவேஜஸில் இப்போ இங்கிலீஷ் தான் வந்துட்டு டெய்லி வே ஆஃப் லைஃப்காக இருக்கட்டும். அண்ட் தென் வாட்ஸ் தட் லைக் எஜுகேஷன் அஃபிஷியல் யூஸ்க்காக இருக்கட்டும். பிரிட்டிஷ்னுடைய லாங்குவேஜ்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது இல்லையா. ஸோ அதுவுமே இருக்குது. அண்ட் தென் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் 8th ஷெட்யூலில் வந்துட்டு 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸை வந்துட்டு லிஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா. அண்ட் தென் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்ன்னு வந்துட்டு தமிழை 2004 அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் தென் அதர் 5 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அதர் தென் தமிழை தாண்டி அப்புறம் இருக்கக்கூடிய 5 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னா சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் ஒடியா. ஓகேவா. அண்ட் தென் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியானா என்ன அப்படின்ட்டு. லைக் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து
ஃபைன் பண்ணப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஆர்கியாலஜிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் 60% ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு தமிழ்நாடுலேருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதுலேயும் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு தமிழ் ஸ்கிரிப்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் கல்ச்சரல் டைவர்சிட்டி. லைக் கல்ச்சர் அப்படின்னா as I said before, கல்ச்சர், ப்ராக்டிஸ், ரிலீஜியன், லாங்குவேஜ், நம்ம அணியக்கூட உடைகள், சாங்கு, ஆர்ட், ஆர்கிடெக்சர், இது எல்லாமே வந்துட்டு கல்ச்சர் தான். அண்ட் இதுவே வந்துட்டு ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஃபாலோ ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அது ட்ரெடிஷனாக மாறும். ஓகே, ஸோ அண்ட் இந்தியாவில் வந்துட்டு 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் அட் ப்ரெசண்ட். ஓகேவா? ஆனால் புக்கில் வந்துட்டு உங்களுக்கு 9 யூனியன் டெரிட்டரிஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அட் ப்ரெசென்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் தான் இருக்குது. ஓகேவா? மியூசிக் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு 3 கைண்ட் ஆஃப் மியூசிக்ஸ் இருக்குது. ஹிந்துஸ்தானி மியூசிக், லைக் நார்த் இண்டியன்ஸில் இது பிரபலமாக இருக்கும். கர்நாடிக் மியூசிக், அண்ட் தென் தமிழ் ஃபோக் மியூசிக், இந்த நாட்டுப்புற பாடல்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது தமிழ் ஃபோக் மியூசிக். அண்ட் தென் லவனி, கசல்ஸ். ஓகே, அண்ட் தென் கிளாசிக்கல் டான்சஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா கதக், சத்ரியா, மணிப்பூரி, ஒடிசி, குச்சிப்புடி, யக்ஷகனா, பரதநாட்டியம் அண்ட் கதகளி. கதக் வந்துட்டு நார்த் இந்தியாவில் ஆடுறது, சத்ரியா வந்து அஸ்ஸாமில் ஆடுறது, மணிப்பூரி இஸ் இன் மணிப்பூர், ஒடிசி ஒடிஷாவில் ஆடுறது, குச்சிப்புடி ஆந்திர பிரதேஷ், யக்ஷகனா கர்நாடகாவில் ஆடுறது, பரதநாட்டியம் தமிழ்நாடு, வி ஆல் நோ தட், அண்ட் கதகளி வந்துட்டு கேரளா. ஓகேவா? அண்ட் தென் ஸ்டேட் வைஸில் லோக்கல் ட்ரெடிஷன் ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக என்னென்ன ஃபோக் டான்சஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு இந்த டேபுலர் காலமில் லிஸ்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. லைக் தமிழ்நாட்டில் we all know that கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கோலாட்டம்னா தெரியும், குச்சி வச்சு ஆடுவாங்க. தப்பாட்டம்னா தெரியும், அந்த இந்த தப்பு வச்சு ஆடுவாங்க. தென் புலியாட்டம்னா புலி வேஷம் போட்டு ஆடுவாங்க. கும்மி ஆட்டம் உங்களுக்கு தெரியும், ஒயிலாட்டம் தெரியும், தெருக்கூத்து, பொம்மலாட்டம் தெரியும். அந்த முகுந்தா கிருஷ்ணா பாட்டில் வருமே, தட் ஒன். தென் கரகாட்டம், கரகம் வச்சு ஆடுவாங்க. ஸோ தட்ஸ் பேசிக்கலி. கேரளாவில் வந்துட்டு தெய்யம் அண்ட் மோகினி ஆட்டம், பஞ்சாபில் பாங்க்ரா, குஜராத்தில் கர்பா அண்டு தாந்தியா, ராஜஸ்தானில் கல்பேலியா அண்டு கூமர், உத்தரப்பிரதேஷில் ராஸ்லீலா, உத்தரகாண்டில் சோலியா, அஸ்ஸாமில் வந்துட்டு பிஹு. ஓகேவா? அண்ட் தென் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்தியன்ஸ் வந்துட்டு லைக் இந்தியாவில் வந்துட்டு இப்போ வெவ்வேறு மொழிகள் பேசுகிறவங்க, வெவ்வேறு உணவு சாப்பிட்றவங்க, வெவ்வேறு உடை அணிபவர்கள், இந்த மாதிரி நிறைய டைவர்சிஃபிகேஷன் வந்துட்டு இந்தியாவில் இருக்குது. பட் ஸ்டில் நமக்கு வந்து அந்த இந்தியன்ஸ் அப்படின்ற ஃபீலிங் இருக்குது அப்படின்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் யூனிட்டி இன் தட் பேட்ரியாட்டிசம். நம்மளுடைய இந்தியன்ஸ் அப்படின்ற அந்த உணர்வு வந்துட்டு நம்மளோட ஃபீலிங்கில் இருக்குது. லைக் அந்த பேட்ரியாட்டிசம், தேசப்பற்றில் வந்துட்டு அந்த ஃபீலிங் இருக்குது. அண்ட் தென் நமக்கு வந்துட்டு யூனிஃபைடாக நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆண்டம், மொத்த இந்தியாவுக்கும் ஒரே நேஷ்னல் ஃப்ளாக் தான், ஒரே நேஷ்னல் ஆண்டம் தான். அண்ட் தென் நேஷ்னல் செலிப்ரேஷன்ஸ் லைக் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, காந்தி ஜெயந்தி, இது எல்லாமே வந்துட்டு இந்தியன்ஸ்னுடைய யூனிட்டியை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அண்ட் தென் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இந்த ஃப்ரேஸையே வந்துட்டு ஜவஹர்லால் நேரு த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கில் தான் வந்துட்டு காயின் பண்ணியிருந்திருப்பார். அண்ட் தென் V.A. ஸ்மித் அவங்க வந்துட்டு இங்கே நிறைய ரேஷியல் டைப்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா, நீக்ராய்ட்ஸ், ஆல்பைன்ஸ், டிராவிடியன்ஸ், ஆரியன்ஸ், இந்த மாதிரியான ரேஷியல் டைப்ஸ்லாம், மோங்கலாய்ட்ஸ், இந்த மாதிரி ரேஷியல் டைப்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ரேஷியல் டைப்ஸ் இந்தியாவில் இருக்கிறதுனால இதை எத்னாலஜிக்கல் மியூசியம் அப்படின்ட்டு V.A. ஸ்மித் வந்துட்டு சொல்லியிருப்பார். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் lesson, understanding diversity, and let's look into the next lesson in the next video. So bye.